DPI Tamil News. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி ஆய்வு. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி நேரில் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளை பார்வையிட்டு நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை வசதிகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு, மகப்பேறு பிரிவு, மனநல பிரிவு உள்ளிட்ட முக்கிய பிரிவுகளை பார்வையிட்டார். மேலும் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் மருத்துவ சேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார். பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் மனோகரன் மற்றும் மருத்துவர்களுடன் கலந்துரையாடி மருத்துவமனையின் தற்போதைய செயல்பாடுகள், தேவைகள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது சௌமியா அன்புமணி பேசியதாவது, தருமபுரி மாவட்டம் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் அவைக்கு நெல்லிக்கனி வழங்கிய அதியமான் மூலம் வரலாற்றில் தனித்த அடையாளம் பெற்ற மாவட்டமாகும். அதே போன்று தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதிகளவில் உடல் உறுப்பு தானங்களை பெற்று சாதனை படைத்து வருகிறது. இது மிகவும் பாராட்டத்தக்க ஒன்றாகும். மருத்துவ சேவையை மேலும் மேம்படுத்தி தரமான சிகிச்சை வசதிகளை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கட்டமைப்பு மற்றும் மருத்துவ வசதிகளை மேலும் உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். இந்த ஆய்வின் போது மருத்துவர்கள், மருத்துவமனை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உடனிருந்தனர். டீன் அவர்களும் மருத்துவ துறையில இருக்கக்கூடிய அனைத்து துறை தலைவர்களையும் சந்தித்து ஒரு கலந்துரையாடல் மற்றும் ஒரு ஆய்வு என்று சொல்வதை விட இந்த இடத்த நாங்க எப்படி நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாங்க சுற்றி பார்த்தோம். முதல்ல வந்த உடனேயே நம்மளுடைய மதிப்பிற்குரிய டீன் அவர்கள் எங்களுக்கு எல்லா இடத்தையும் அவராகவே அதை சுற்றி காண்பித்தாங்க. என்னன்னா, எடுத்த உடனே எப்படி பேஷண்ட்டை செக்ரிகேட் பண்றாங்க அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுதான் ஒரு துறையாக பார்த்து அனுப்ப வேண்டியது என்பது முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் அடிபட்டு வராங்கன்னா அவங்களை எங்க அனுப்பணும், இல்ல ஒருத்தர் மூச்சு திணறி வந்தாங்கன்னா அவங்களை எங்க அனுப்பணும், இல்ல அவங்க வயிற்று வலி, பிரசவ வலி வந்தாங்கன்னா அவங்க எங்க அனுப்பணும் என்ற எங்க துறை வாரியாக பிரித்து அனுப்பக்கூடிய அந்த செக்ஷனை பார்த்தோம். அதுவே 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரெட் ஜோனு, கிரீன் ஜோன், எல்லோ ஜோன் அப்படின்னு 3 வண்ண நிறங்களாக பிரித்து அனுப்புறாங்க. அது இல்லாம தனியாக குழந்தைகள் நல்ல ஒரு மருத்துவமனை NICU, அதாவது நியோநாட்டல் யூனிட் ஒண்ணு இருக்கு. அதுல எப்படி அதாவது சீக்கிரமா குறை பிரசவம் பிறக்கும் குழந்தைங்க 750 கிராம்ல ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க என்பதை பத்தி எல்லாம் நான் இங்க பாத்துட்டு இருந்தேன். ரொம்ப நன்றாகவே நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா சென்சஸோட போட்டிருக்கிறாங்க. 50,000 இருந்து 60,000 பேர் இங்க மருத்துவம் பார்த்து கொள்கிறார்கள். 50,000 இருந்து 60,000 பேர் இந்த மாவட்டத்தை சுத்தி இருக்கிறவங்க மருத்துவம் பார்த்து கொள்கிறாங்க. பாருங்க, நிறைய பேர் அவங்க சேலத்துக்கோ, கோயம்புத்தூருக்கோ, பெங்களூருக்கோ போக வேண்டியவங்க அத்தனை பேரும் இங்க பாத்துருக்கிறாங்க. தருமபுரி மருத்துவர்கள் அது மட்டும் இல்லாம சேலத்துல எல்லையில இருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க, திருப்பத்தூர்ல இருந்து வராங்க, கிருஷ்ணகிரியில இருந்து வராங்க, திருவண்ணாமலையில இருந்து இங்க மருத்துவம் பாத்துக்கிறாங்க. இங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மருத்துவம் இங்க கிடைக்குது. இங்க குழந்தைங்களுக்கான யூனிட் ரொம்ப, அதாவது தனியார் மருத்துவமனையில பிரசவம் ஆற குழந்தைங்களை கூட இங்க கொண்டு காப்பாத்திடுறாங்க. 750 கிராம்னு யோசிச்சு பாருங்க. 1/2 கிலோ தக்காளி எவ்வளவு இருக்கும்? 5-6 தக்காளி தான் இருக்கும். 750 கிலோல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய இங்க பாதுகாத்து அதுக்கு நல்லபடியா மருத்துவம் பார்க்க வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. அங்க ஒரு தாய்ப்பால் சேகரிக்கும் ஒரு வங்கியும் இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வெகு சில இப்பதான் எல்லா அரசு மருத்துவமனையில் ஆரம்பிக்கிறாங்க. தர்மபுரியில ரொம்ப வருஷமாக நடத்தி அது ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கிறாங்க. அதை எப்படி அந்த தாய்ப்பாலை வாங்கி சேகரிச்சு தாய்ப்பாலை கொடுக்கறதுன்றது அந்த தாய்மார்களுக்கு நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தாதான் அவங்க அவங்களாகவே வாலண்டரியா கொடுக்கணும். அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது. அவங்க வாலண்டரியா அவங்களாவே முன் கொடுக்க வச்சு அதை எப்படி அதை தரம் பிரித்து அதுல எந்த ஒரு கிருமியும் இல்லாம அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை கொடுக்குறாங்க. அதற்கான ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அதையும் நான் பார்த்தேன். அதே போல குழந்தைகள் பாதுகாப்பு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. CCTV எல்லாம் போட்டு மருத்துவக் கல்லூரியில எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.